இப்போ நம்ம பார்க்க போகிறது ரியல் அனாலிசிஸ் செக்ஷன் 9.2ல எக்ஸாம்பிள் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா a sequence of continuous function with a discontinuous limit function. ஒரு sequence of continuous functionல discontinuous limit function இருக்குது அப்படின்றத பார்க்க போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். let fn of x equal to x power 2n by 1 plus x power 2n if x belongs to r, என்னோட வேல்யூ வந்து 1, 2 and so on. ஸோ இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் n tends to infinity fn of x equal to limit n tends to infinity x power 2n by 1 plus x power 2n. So we know that limit n tends to infinity x power 2n ஓட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். எப்போனா மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தென் 1ஆக இருக்கும் போது, அதே மாதிரி லிமிட் n tends to infinity x power 2n ஓட வேல்யூ 1ஆக இருக்கும் எப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது. அதே மாதிரி அதோட வேல்யூ இன்ஃபினிட்டிவாக இருக்கும் எப்போனா மாடுலஸ் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த மூணு லிமிட்டும் ஒன்று இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் n tends to infinity x power 2n by 1 plus x power 2n ஃபஸ்ட்டு 0 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0 by 0 plus 1 equal to 0. இதோட லிமிட் வந்து 0 less than x less than 1. நெக்ஸ்ட்டு வந்து லிமிட் n tends to infinity x power 2n by 1 plus x power 2n இப்போது 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 plus 1 equal to 1 by 2 கிடைக்குது x equal to 1ஆக இருக்கும் போது. நெக்ஸ்ட்டு லிமிட் n tends to infinity x power 2n by 1 plus x power 2n இதில் வந்து டினாமினேட்டரில் இருக்க x power 2n காமனாக எடுக்கிறோம். ஸோ x power 2n by x power 2n into 1 plus 1 by x power 2n வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண போகிறோம். 1 by இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0. ஸோ 1 by 1 plus 0 which is equal to 1 கிடச்சிருக்கு. லிமிட் n tends to infinity f1 of x exist for every real x and the limit function f is given by f of x ஓட வேல்யூ வந்து 0 இருக்குது எப்போ if மாடுலஸ் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1ஆக இருக்கும்போது. அப்புறம் அதோட வேல்யூ 1 by 2ஆக இருக்குது மாடுலஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கும்போது. அப்புறம் அதோட வேல்யூ 1ஆக இருக்குது இஃப் மாடுலஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ ஃப்ரம் த கிராஃப் இட் இஸ் ஈஸி டு அப்சர்வ் தட் ஈச் fn is continuous on r but f is discontinuous at x equal to 1 and x equal to -1. இதை வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இருக்கனால நம்ம கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் இந்த கிராஃப் மூலியமாகவே இங்கே எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது. ஆனால் டிஸ்கண்டினியூஸ் எங்கே இருக்குன்னா x equal to -1 x equal to 1ல இந்த சீக்வன்ஸ் வந்து டிஸ்கண்டினியூஸ் லிமிட் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். Second example, a sequence of function for which limit n tends to infinity integral 0 to 1 fn of x dx is not equal to integral 0 to 1 limit n tends to infinity fn of x dx. So solution to prove என்னதுன்னா இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் let us consider ஒரு ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். fn of x வந்து n square x into 1 minus x the whole power n for limit வந்து 0 less than or equal to x less than or equal to 1. இதுவும் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஷன் இருக்கிறதுனால 0 less than or equal to x less than or equal to 1னா x less than or equal to 1ஆக இருக்கும் போது 1 minus x வந்து less than or equal to 1ஆக தான் இருக்கும். ஸோ இப்போ 1 minus x the whole power n வந்து tends to 0ஆக இருக்கும் எப்போனா has n tends to infinity இருக்கும் போது 1 minus x the whole power n ஓட வேல்யூ 0ஆக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், லிமிட் n tends to infinity f1 of x equal to f of x அதோட வேல்யூ 0ன்னு கிடச்சிருக்கு எப்போனா ஃபார் 0 less than or equal to x less than or equal to 1 இந்த லிமிட்டில் இருக்கும் போது. ஸோ RHS நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா integral 0 to 1 லிமிட் n tends to infinity f1 of x dx. ஸோ integral 0 to 1 இதோட வேல்யூ வந்து f of x dx நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 0 கிடச்சிருக்கு. ஸோ integral 0 to 1 0 dx which is equal to 0. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். இப்போ கன்சிடர் LHS கன்சிடர் பண்ணிக்கிறோம். லிமிட் n tends to infinity integral 0 to 1 f1 of x dx which is equal to லிமிட் n tends to infinity integral 0 to 1 f1 of x ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்திருக்கோம் n square x 1 minus x the whole power n into dx. n square வந்து கான்ஸ்டன்ட்னால அதை வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ லிமிட் n tends to infinity n square integral 0 to 1 x into 1 minus x the whole power dx கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேக்கிங் 1 minus x வந்து நம்ம t அப்படின்றத ஒரு t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் dxோட வேல்யூ dtன்னு கிடைக்கும். எக்ஸோட லிமிட் வந்து இன்டெக்ரல் 0 to 1 வரைக்கும் இருக்குது. ஸோ x equal to 0வாக இருக்கும்போது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா டீயோட வேல்யூ 1 கிடைக்கும். அதே மாதிரி x equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது டீயோட வேல்யூ 0 கிடைக்கும். நம்ம டேர்ம் சேஞ்ச் பண்ணும்போது லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ லிமிட் n tends to infinity n square integral 1 to 0 இங்கே இருக்க டேர்முக்கு பதிலாக நம்ம இப்போ எடுத்துருக்க டேர்ம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இங்கே. ஸோ 1 minus t t power n into minus dt கிடச்சிருக்கு. t power n நம்ம இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். integral 0 to 1 integral 0 to 1 சேஞ்ச் பண்ணது மைனஸ் ஆஃப் ஏபின்னு கிடைக்கும். integral a to b equal to மைனஸ் integral b to n கிடைக்கும். ஸோ இந்த மைனஸும் இந்த டிடியில் இருக்க மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். n tends to infinity n square integral 0 to 1
t power n minus t power n plus 1 into dt கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது t power n plus 1 by n plus 1 minus t power n plus 2 by n plus 2 லிமிட்டோட வேல்யூ 0லேருந்து 1. இப்போ நெக்ஸ்ட் நம்ம லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் n tends to infinity n square. ஸோ 1 by இந்த 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by n plus 1 minus 1 by n plus 2 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது minus 0 தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். லிமிட் n tends to infinity n square n plus 2 minus n plus 2. இதில் வந்து n plus 2 minus n plus 1 கிடைக்கும். என்ன கேன்சல் ஆகி 1 மட்டும் கிடைக்கும். ஸோ லிமிட் n tends to infinity n square 1 by கிடைக்கும். இந்த டினாமினேட்டரில் n plus 1ல் n காமனாக எடுக்கிறோம். ஸோ n into n plus 1 by n. அதே மாதிரி n plus 2ல் n காமனாக எடுக்கும்போது n into 1 plus 2 by n கிடைக்கும். இதோட வேல்யூ n ஸ்கொயர் கிடைக்கும். ஆல்ரெடி வெளியே ஒரு n ஸ்கொயர். ஸோ n ஸ்கொயர் பை n ஸ்கொயர் 1 by 1 plus 1 by n into 1 plus 2 by n கிடைக்கும். இப்போ n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 by 1 plus 1 by infinity into 1 plus 2 by infinity கிடைக்கும். anything by infinity வேல்யூ 0. ஸோ 1 by 1 plus 0 into 1 plus 0 which is equal to 1. இது ஈக்குவேஷன் 2. நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 வந்து 0 கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2 வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் 1 2 வந்து இஸ் நாட் ஈக்குவல். therefore லிமிட் n tends to infinity integral 0 to 1 f1 of x dx is not equal to integral 0 to 1 limit n tends to infinity f1 of x dx அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள். a sequence of differential function fn with limit 0 for which fn dash diverges. a sequence of differential function fn வந்து லிமிட் 0ல இருக்குது. ஆனால் fn dash அதோட டிஃப்ரென்சியேஷன் வந்து டைவர்ஜஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ கன்சிடர் ஒரு லெட் fn of x ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். sin nx by root n if x belongs to real number and n equal to 1 n equal to 1 2 and so on. நம்மளுக்கு சைனோட லிமிட் தெரியும். கிளியர்லி -1 less than or equal to sin nx less than or equal to n. இது வந்து சைனோட லிமிட். ஃபார் ஆல் x belongs to r x belongs to 0லேருந்து பை வரைக்கும் இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த லிமிட்டில் டிவைடிங் ஆல் சைட் பை ரூட் n பண்ணுறோம். ஸோ -1 by root n less than or equal to sin nx by root n is less than or equal to 1 by n. லிமிட் எல்லா சைடும் வந்து நம்ம இப்போ லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் n tends to infinity -1 by root n less than or equal to limit n tends to infinity sin nx by root n less than or equal to limit n tends to infinity 1 by root n. இங்கே நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது infinity 1 by infinity 0. ஸோ 0 less than or equal to limit n tends to infinity. இது ஃபங்க்ஷன்றனால f1 of x less than or equal to இங்கேயும் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 கிடைக்கும். therefore limit n tends to infinity f1 of x ஓட வேல்யூ வந்து 0 கிடச்சிருக்கு. ஃபங்க்ஷன் f1 வந்து tends to f equal to 0 on 0 to pi. closed interval 0 to pi இருக்குது. then limit n tends to infinity f1 of x ஓட வேல்யூ 0 for every x இருக்குது. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது fn dash வந்து diverges என்று ப்ரூவ் பண்ணோம். ஸோ பட் fn dash of x இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். u by v மெத்தடில் vu dash minus uv dash by v square அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு root n into cos nx into n minus sin nx by 2 root n into 1 by n கிடைக்கும். ஸோ 1 by n வெளியே வச்சுக்கிட்டோம். இந்த 2 root n கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into root n வந்து n கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒன்று n இருக்குது. ஸோ n into n ஸ்கொயர் 2 n ஸ்கொயர் cos x minus sin nx by 2 root n கிடைக்கும். இந்த ரெண்டு லிமிட் n வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். ஸோ 2n ஸ்கொயர் cos nx by 2 power 3 by 2 n power 3 by 2 minus sin nx by 2 n power 3 by 2 கிடைக்கும். இங்கே டிவைடில் இருக்க n power 3 by 2 மேலே வந்தால் மைனஸ் n power minus 3 by 2 கிடைக்கும். ஸோ n ஸ்கொயர் n power minus 3 by 2 cos nx minus sin nx by 2 n power 3 by 2. therefore fn dash of x ஓட வேல்யூ வந்து root of n cos nx minus sin nx by 2 n power 3 by 2. இப்போ இதில் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் n tends to infinity fn dash of x equal to இங்கே நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது ஹோல் டேர்மும் இன்ஃபினிட்டி மாறிடும். இங்கே நம்ம இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது n-க்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். ஸோ 1 by infinity வந்து 0. ஸோ infinity minus 0 which is equal to infinity. infinity பண்ணாலே fn dash வந்து diverges. ஸோ லிமிட் n tends to infinity fn dash of x does not exist for any x. ஸோ fn dash of x வந்து diverges அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.